வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது இன்ஸ்டன்ட் வெஜிடபிள் கல்தோசை. அதாவது நம்ம சாதாரணமா பிரேக்ஃபாஸ்ட் இல்ல டின்னருக்கு இட்லி தோசைக்கான மாவு ஒட்டுக்கா அரைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு தேவைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த இன்ஸ்டன்ட் வெஜிடபிள் கல்தோசை ஒரு 10 நிமிஷத்துல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் வெஜிடபிள் கல்தோசை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோல செஞ்சு காமிக்க போறது. சூப்பரான இந்த வெஜிடபிள் கல்தோசை ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். அண்ட் வெஜிடபிள்ஸ் நமக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்திக்கலாம், இல்லாட்டி தாராளமா இந்த வெஜிடபிள்ஸை ஸ்கிப் பண்ணிக்கிறாங்க. வெஜிடபிள்ஸ் எதுவுமே சேர்க்காமலே கூட இந்த இன்ஸ்டன்ட் கல்தோசை ரொம்பவே சூப்பரா இருக்கும். பட் நான் இன்னைக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் சேர்த்திருக்கேன், ரொம்பவே எம்மியா இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதே போல் ஹெல்த்தி மீல்ஸ் தமிழ் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் வெஜிடபிள் கல்தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இன்ஸ்டன்ட் வெஜிடபிள் கல்தோசை செய்யறதுக்காக நான் இங்கே 2 கப் அவில் எடுத்திருக்கேங்க. அதாவது 6 பேருக்கான குவான்டிட்டி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது. அவில் 2 கப் இதே போல் ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக அவில் எடுத்த அதே கப்பில் 2 கப் ரவை எடுத்துக்கலாங்க. நான் இங்கே வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன். வறுத்த ரவையோ வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அவிலையும் மிக்சி ஜாரில் போட்டுடலாம். அவில் ஃபுல்லாக நான் போடலைங்க, இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இது கூட கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகா பெருசாக இருக்கங்காட்டிக்கு நான் 1 போட்டிருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாம். இதில் 1/2 கப் நல்லா புளிச்ச தயிர் ஊற்றிருக்கேன். இது ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு தடவை அரைச்சிட்டு வந்த பிறகு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதையும் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிருக்கணும். அரைச்சிட்டு வந்த இந்த பேட்டரை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நல்லா திக்கான பேஸ்ட்டாக இருக்குது. அரைக்கும் போது நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி இதே போல் திக்காக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக மிச்சம் இருக்கிற அவிலையும் நல்லா பேஸ்ட்டாக இது போல் அரைச்சிட்டு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி மிக்சி ஜாரில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் இதில் ஊற்றிடலாம். இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு 10 நிமிஷம் மூடி போட்டு செட் பண்ணிக்கலாங்க. இந்த கல்தோசையில் நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த 10 நிமிஷத்தில் நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் பொறுத்து ஓப்பன் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் 1 கப், பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி 1 கப், கொஞ்சமாக மல்லி இலை 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நான் எடுத்துருக்கிற பாத்திரம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் போட்டிருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஒரு தடவை மெதுவாக இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாத்திரம் ஃபுல்லாக இருக்குங்க. இது கூட கொஞ்சமாக 1/2 கப் அளவுக்கு துருவின கேரட்டும் சேர்த்திக்கலாம். கேரட்டும் சேர்த்தின பிறகு நல்லா இதே போல் ஃபுல்லாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவோட வெஜிடபிள்ஸும் சூப்பராக இங்கே மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக 1/2 கப் அளவுக்கு மட்டுமே தண்ணி சேர்த்திருக்கேங்க. பேட்டர் ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்திருக்கேன். அதாவது ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நமக்கு பேட்டர் தேவைப்படுது. பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம டைரெக்டாக கல்தோசை சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கல்தோசை செய்கிறதுக்காக நான் இங்கே காஸ்ட் அயர்ன் பேன் ஸ்டவ்வில் வச்சு நல்லா சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவு 2 கரண்டி ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி மூடி போட்டு 1 நிமிஷம் வேக வச்சிடலாம். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா சீக்கிரமாகவே அடியில் கரிஞ்சு போயிடும். 1 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி திருப்பி விட்டு 1 நிமிஷம் வேக வச்சிடலாம். பாருங்கள், நம்மளோட கல்தோசைங்க சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதே போல் எல்லா கல்தோசையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி இட்லி தோசைக்கு மாவு அரைச்சி 1 வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சு டெய்லி இட்லி தோசை செய்யறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ரவை அவில் வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. கூடவே இதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் எல்லாம் ஆட் பண்ணுறங்காட்டிக்கு கண்டிப்பாக இது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை டின்னராகவோ நம்ம செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கும். குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறது. அடுத்ததாக இந்த இன்ஸ்டன்ட் வெஜிடபிள் கல்தோசைக்கு சூப்பரான காம்பினேஷனான சிம்பிளான தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் துருவின தேங்காய் எடுத்து இந்த அளவுக்கு பெரிய சைஸ் இஞ்சி இதே போல் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம்.
இது கூட ஒரே ஒரு பெரிய பச்சை மிளகா, நான் இங்கே எடுத்துருக்கிறது பெரிய பச்சை மிளகா, அதனால் ஒன்று எடுத்திருக்கேன். உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க. இதில் 2 பூண்டு இதே போல் தோல் உரித்து சேர்த்திக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கணும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றி மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் இதில் ஊற்றிடலாம். தண்ணி ரொம்பலாம் ஊற்ற வேண்டாங்க, ஜஸ்ட் கொஞ்சமாக ஊற்றினா போதும். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு சட்னி இப்போ நம்ம தாளிச்சிடலாம். சட்னி தாளிக்கிறதுக்காக ஒரு பேன் எடுத்து அது நல்லா சூடான பிறகு இதில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இது நல்லா சூடாகி வந்த பிறகு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து போட்டு நல்லா பொரிஞ்சு வரும்போது இதில் 2 காஞ்ச மிளகா இதே போல் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதையும் இந்த சட்னியில் சேர்த்திடலாங்க. இப்போ சூப்பரான கல்தோசைக்கு, அதாவது இன்ஸ்டன்ட் வெஜிடபிள் கல்தோசைக்கு சூப்பர் காம்பினேஷனான கோகோனட் சட்னியும் நமக்கு இங்கே சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நான் இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ரெசிபி எப்படி இருந்ததுன்ற ஃபீட்பேக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் இப்போவே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் நல்ல ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.